உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மாதம் 8ஆம் தேதி, அதாவது இன்றைய தினத்திற்குரிய நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு மற்றும் கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளும் தற்போது தொடர்ந்து கேட்கப்படும் கேள்விகளும் ரெண்டுமே நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். கவனமாக இருந்துக்கோங்க, தொடர்ந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. சரியா? ஆரம்பிக்கலாம். நவம்பர் 8. அதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள், அதற்குரிய பதில்களை லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா நவம்பர் 6 முதல் 7ஆம் தேதி வரை கேட்கப்பட்ட சில கேள்விகள். நிகழாண்டில் அதிக டெங்கு பாதிப்பு, சரியா, அதில் முதலிடத்தை பெற்றுள்ள இந்திய மாநிலம் எது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். அதற்குரிய பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அதற்குரிய பதில் 34. சரியா? உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும் சேர்த்து 34 நீதிபதிகள் மொத்தம் இருப்பாங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி, யாவ்கன் 35 என்ற செயற்கைக்கோளினை விண்ணில் செலுத்தியுள்ள நாடு எது? அதற்குரிய பதில் சீனா. நான்காவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் தலைவர் யார்? தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் தலைவர் யார்? அதற்குரிய பதில் ராமலிங்கம் சுதாகர். சரி, ஃபுல் நேம் ராமலிங்கம் சுதாகர். அடுத்ததாக பாருங்க, கடைசி கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோசாலை எதனுடன் தொடர்புடையது? கோசாலை எதனுடன் தொடர்புடையது? அதற்குரிய பதில் பசுவினை பாதுகாத்தல். சரி, கர்நாடகாவில் ரீசெண்டாக இந்த செய்திகள் வந்தது. கோசாலை என்பது பசுவினை, இந்த கோவில்களில் இருக்கிற பசுவினை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டதான் கோசாலை என்பதாகும். சரியா? சரி, அதுக்கடுத்து தொடர்ந்து பாருங்க, இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பத்திலே நான் சொல்லிடுறேன். இதற்குரிய பதில்கள் பின்னாடி இருக்கு, நீங்க பார்த்துட்டு ஆன்சர் சொன்னா போதும் கமெண்ட்ஸ்ல. ஓகேவா? நவம்பர் 8 இன்றைய தினத்திற்கான கேள்வி. முதலாவது கேள்வி, எந்த மாநாட்டின் விவசாய பாதுகாப்பு செயல் திட்டத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது? ஓகேவா? அதுக்கப்புறம் இரண்டாவது கேள்வி, ஐடிபிபி, சரி, ஐடிபிபி என்பதன் விரிவாக்கம் என்ன? மூன்றாவது கேள்வி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? அடுத்து கடைசி கேள்வி, தி மார்னிங் கன்சல்ட் என்ற அமெரிக்க நிறுவனம் வெளியிட்டுள்ள உலகின் பிரபலமிக்க தலைவர்களின் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளவர் யார்? இதுதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு பதில்கள் இனி பின்னாடி வரப்போகுது, அதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. சரியா? சரி, பார்க்கலாம். இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் 8. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நவம்பர் 8ல் விவசாயம் பாதுகாப்பு செயல் திட்டத்தில் இந்தியா கையொப்பம் இட்டது. அதற்குரிய பதில் அதோட விரிவாக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் ஐநாவின் 26வது பருவநிலை மாநாட்டில் விவசாய கொள்கை செயல் திட்டம் என்ற திட்டம் முன்வைக்கப்பட்டது. என்னது? விவசாய கொள்கை செயல் திட்டம் ஐநாவின் 26வது பருவநிலை மாநாட்டில் முன்வைக்கப்பட்டது. அந்த மாநாடு COP26 என்று அழைக்கப்படும் 26வது பருவநிலை மாநாடு நடைபெற்று வரும் இடம் ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரம். சரியா? அந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விவசாயத்தை நீடித்து நிலைத்திருக்க செய்வதற்கும் விவசாயத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளவும் இந்த செயல் திட்டம் வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த செயல் திட்டத்திற்கான உறுதிமொழி ஆவணத்தில் இந்தியா உள்ளிட்ட 27 நாடுகள் கையொப்பம் இட்டுள்ளன. எத்தனை நாடுகள்? 27 நாடுகள். சரியா? மறந்துடாதீங்க, கிளாஸ்கோ மாநாடு 26வது பருவநிலை மாநாடு. 26வது பருவநிலை ஐநா பருவநிலை மாநாட்டின் தலைவர் அலோக் சர்மா ஆவார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டனின் இங்கிலாந்தின் கேபினட் அமைச்சர் ஆவார். சரி, இங்கிலாந்தோட கேபினட் அமைச்சர் இவர் அலோக் சர்மா. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு இங்கிலாந்து நாட்டுக்காரர். சரி, அவர் தான் இந்த 26வது ஐநா பருவநிலை மாநாட்டின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அடுத்து பாருங்க, இந்திய சீன எல்லை சாலைகளை அமைக்கும் பணியில் ஐடிபிபி. சரி, ஐடிபிபி இந்திய சீன எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியையொட்டிய, அதாவது லடாக்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் அந்த பகுதியையொட்டிய இடங்களில் சில சாலைகளையும் கால் வழித்தடங்களையும் அமைக்க முதன் முறையாக தனது சொந்த பொறியியல் பிரிவினை ஈடுபடுத்த இந்திய திபெத் எல்லை காவல் படை, அதான் ஐடிபிபின்னு சொல்றாங்க. சரி, இந்திய திபெத் எல்லை காவல் படை பயன்படுத்துவதற்கு முடிவு செய்துள்ளது. சரி, அதாவது பார்த்தீங்கன்னா, வழக்கமாக அந்த எல்லை பாதுகாப்பில் இருக்கிற அந்த எல்லை பகுதியில் இருக்கிற சாலைகளை யார் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப் என்று அழைக்கப்படும் பிஆர்ஓ என்று அழைக்கப்படும்
எல்லை பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், சரியா, பிஆர்ஓ, பிஆர்ஓ என்று அழைக்கப்படும் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், சரியா, அவங்க தான் இதை வந்து எப்பவுமே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லை சாலைகள் அமைப்பு. அது மட்டும் இல்ல, மத்திய பொதுப்பணித்துறையும் இதில் ஈடுபட்டிருக்கும். இவங்க தான், சரியா, இந்த எல்லை சாலைகள் அமைப்பும் மத்திய பொதுப்பணித்துறையும் இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லை பகுதியில் இருக்கிற அந்த சாலைகளை வந்து அமைப்பாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தன்னுடைய பொறியியல் பிரிவை இந்த எல்லை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சாலைகள் அமைப்பதற்கு முதன் முறையாக பயன்படுத்த உள்ளது. அடுத்து பீகார் மாநில செய்தி. பீகார் மாநிலம் புசான் நகரில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2வது பட்டமளிப்பு விழாவில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், பீகார் ஆளுநர் பஹு சௌகான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சரி, அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? பீகார் மாநிலம் பூசா நகர். சரியா, பீகார்ல வேற புகழ்பெற்ற இன்னொரு பல்கலைக்கழகம் நாலந்தா, மறந்துடக்கூடாது. சரியா, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, கடைசி உலகின் பிரபலமிக்க தலைவர்களின் பட்டியல் 2021. இந்த பட்டியலை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த தி மார்னிங் கன்சல்ட் என்ற நிறுவனம். சரியா, தி மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்தது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா உலகின் பிரபலமிக்க செல்வாக்குமிக்க தலைவர்களின் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் முதலிடத்தை பெற்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. 2வது இடத்தை பெற்றுள்ளவர் லோபேஸ் ஓபரடார், மெக்சிகோ நாட்டின் அதிபர். 3வது இடத்தை பெற்றுள்ளவர் மரியோ திராகி, அவங்க பார்த்தீங்கன்னா இத்தாலியின் பிரதமர். 4வது இடத்துல ஏஞ்சலா மெர்க்கல். ஓகேவா, இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க, அமெரிக்காவின் தி மார்னிங் கன்சல்ட் வெளியிட்ட இந்த பட்டியலில் தொடர்ந்து 3வது முறையாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதலிடத்தை பெற்றுள்ளார். சரியா, ஓகே நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நவம்பர் மாதம் 8ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் மொத்த தொகுப்பு. கேள்விகள் பதில்கள் நிறைய இருக்குது, தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மறக்காம கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.